ஓகச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு முக்கியமான கூட்டம் சென்னையில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்று இருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய எதிர்பார்ப்பு அப்படி இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மற்ற மாநிலங்கள், தென் மாநிலங்கள், குறிப்பாக தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய முதல்வர்கள் இந்த கூட்டத்திற்கு வருகிறார்கள் என்கின்ற பொழுது இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்பட்டது. இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் ஒரு கூட்டு நடவடிக்கை குழு. என்ன கூட்டு நடவடிக்கை குழு? நாடாளுமன்ற மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை செய்யப்பட இருக்கிறது. இந்த மறுவரையறை கூடாது என்பதற்காக கூட்டப்பட்ட ஒரு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம். இது எப்போ முடிவெடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சம்பந்தமான பிரச்சனையை அலசி ஆராயப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள்லாம் இணைந்து ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் சில தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. அதில் ஒரு முக்கியமான தீர்மானமாக இந்த கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படும். இந்த கூட்டு நடவடிக்கை குழுவில் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் இடம்பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த கூட்டத்தின் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த கூட்டம் இன்னைக்கு நடைபெற்றிருக்கு. இல்லை யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரள முதல்வர் திரு பினராயி விஜயன், அதே போன்று தெலுங்கானா முதல்வர் திரு ரேவந்த் ரெட்டி, கர்நாடக துணை முதல்வர் திரு டி கே சிவகுமார், அதே போன்று பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான், இவங்கெல்லாம் வந்து கலந்துருக்காங்க. அதே போன்று சில கட்சிகளுடைய மாநில பொறுப்புகள் இருக்கக்கூடிய தலைவர்களும் இந்த மாநாட்டில் இந்த கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. நாம் ஏற்கனவே சில பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கோம். ஓகச் தமிழை பொறுத்தவரை இந்த தொகுதி மறுவரையறை குறித்த நம்முடைய பார்வையெல்லாம் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். சரி, இந்த கூட்டத்தை பற்றி மட்டும் நம்ம பேசுகிறோம். இந்த கூட்டத்தில் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத விளக்கும் விதமாக தான் இந்த பதிவு அமைகிறது. ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்தை தொடக்கி வச்சு பேசுறாரு. தொடக்கி வச்சு பேசும்போது அவர் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம தொகுதி மறுவரையறை என்கின்ற இந்த விஷயத்தை நாம் எதிர்க்கவே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற அந்த விஷயத்தை, மக்களவை தொகுதி மறுவரையை நாம் எதிர்க்கவே இல்லை. ஆனால் அந்த மக்கள் தொகை அடிப்படையில் இது செய்யப்படுகின்ற பொழுது அதை நாங்கள் நிச்சயமாக நாம் வந்து எதிர்க்கிறோம். இது இந்த மாதிரி பண்ணுவதன் மூலமாக ரெண்டு விஷயங்கள். ஒன்று, இந்த விஷயம் ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான ஒன்றாக அமைகிறது. இதன் மூலமாக இது அப்படியே நடைமுறைக்கு வரும் என்று சொன்னால், அந்த இடங்கள் குறைகிறது ஒருத்தருக்குள்ள இடம் குறைகிறது அப்படிங்கிறது அதிகாரம் குறைகிறதுங்கிற அர்த்தம். இது சமூக நீதிக்கு அடிப்படையாக சமூக நீதிக்கு எதிரான ஒன்றாக அமைகிறது. எனவேதான் நாம் இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இப்பொழுதே நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டிய அடிப்படையில் நாம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கோம் சொல்லி அவர் சொல்கின்ற பொழுது இந்த இதில் கலந்து கொண்டவர்களுக்கு நன்றி சொல்லி தன்னுடைய பேச்சை வந்து நிறைவு செய்கிறார். எனவே இதனுடைய முக்கியத்துவத்தை விளக்கும் விதமாக அவருடைய உரை அமைந்திருந்தது அப்படி சொல்லலாம். தொடர்ந்து அவர் பேசிய கேரள முதல்வர் திரு பினராயி விஜயனுடைய பேச்சை பொறுத்தவரை நம்ம இந்த கூட்டாட்சின்னு சொல்கிறோம். இந்த கூட்டாட்சி தத்துவம், இந்த கூட்டாட்சி என்பதே மத்திய அரசு தரக்கூடிய பரிசு அல்ல. இது நீங்கள் வந்து ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குற விஷயம் கிடையாது. இது மாநில அரசுகளுடைய உரிமை. எனவே கூட்டாட்சிங்கிற அந்த தத்துவமே, அந்த கூட்டாட்சி முறை என்பதே அது பரிசு அல்ல. மத்திய அரசு மாநிலங்களுக்கு தரக்கூடிய பரிசு அல்ல. மாறாக ஒவ்வொரு மாநில அரசுகளுடைய உரிமை அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஆணித்தனமாக அவர் வந்து பதிவு பண்ணுறாரு. இன்னொன்று, இந்த மக்கள் தொகையே கணக்கெடுப்பு நடத்தப்படாமல் ஏன் இவ்வளவு அவசரமாக இதை செயல்படுத்துவதற்கு பாஜக அரசு முனைகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தன்னுடைய பேச்சில் அவர் முன்வைக்கிறார். அதை தாண்டி அவர் இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய பன்முகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குவதோடு மட்டும் இல்லாமல், இந்த விவகாரம் ஒரு முடிவுக்கு வராத பட்சத்தில் அது எப்போவுமே நம்ம தலைக்கு மேலே தொங்குற கத்தி மாதிரி தான் இது இருந்து கொண்டே இருக்கும். எனவே ரொம்ப கவனமாக செய்யப்பட வேண்டும். ஏன்னா இது ஒரு என்ன சொல்கிறது, கேரளாவில் குடும்பஸ்ரீ திட்டம் இருக்குது. அதே போல் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மதிய உணவு திட்டம். இந்த திட்டங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு கொடுக்குது. மிக பேர் வாங்கின திட்டங்கள். இந்த திட்டங்களை பார்த்து பிற மாநிலங்கள் அவங்க தங்கள் மாநிலங்களை எப்படிலாம் செயல்படுத்தலாம் சொல்லி வந்து பார்த்து பயன்படுத்தணும். இது மாதிரி மக்கள் தொகை கட்டுப்பாட்டு செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து கேரளா உள்ளிட்ட கேரளா, தமிழ்நாடு இதெல்லாம் வந்து சிறப்பாக செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ அதற்கு குந்தகம் விளைவிக்கின்ற விதமாக இந்த முடிவு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்ததோடு இது ரொம்ப முக்கியமான கூட்டமாக இருப்பதனால இதை ஏற்பாடு செய்த தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நாடு அரசுக்கும், தமிழ்நாடு முதல்வருக்கும் நன்றி அப்படிங்கிற அவருடைய தன்னுடைய உரையை வந்து பதிவு செய்தார். ரொம்ப தெளிவான கருத்துக்களை வந்து அவர் முன்வைத்தார் அவருடைய பார்வையில். அதே போல் தெலுங்கானா முதல்வர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள், பாஜக ஆளாத மாநிலங்கள், இந்த மாதிரியான ஒரு வேறுபாடு இருக்குது. இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் பாஜக ஆளாத மாநிலங்களும் தங்களை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்காக மாநிலங்கள் சில முயற்சிகளை பண்ணிக்கணும். அதனுடைய ஒன்றாக கூட அதை பார்க்க முடியும். எனவே இதை நம்ம வந்து கட்சி எல்லைகளுக்குள்ளே பார்க்காம இதை எதிர்க்கதும், இது காங்கிரஸ் எதிர்க்கணும், அந்த மாதிரி இல்லாமல் கட்சி எல்லைகளை கடந்து ஒன்றுபட்டு எதிர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்ததோடு திரு கேரள முதல்வர்கள் சொன்னது போல இந்த மாதிரியான திட்டங்களை சரிவர செயல்படுத்திய மாநில அரசுகளுக்கு
தண்டனை கொடுக்கும் விதமாக இவர்கள் இந்த தொகுதி மறுவரை அப்படிங்கிற இந்த விஷயத்தை, மக்கள் தொகை அடிப்படையிலான இந்த விஷயத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் அவர் அங்கே பதிவு பண்ணார். இது கர்நாடக துணை முதல்வர்கள் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர் என்ன சொல்றாரு, பாஜக ஆளாத மாநிலங்கள் மீது நடத்தப்படக்கூடிய ஒரு தாக்குதல் இது அப்படிங்கிற ஒரு பார்வை. இது சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு தாக்குதல் போன்று பாஜக நடத்தப் போகிறது, அதனால் நம்ம கவனமாக இருக்கணுங்கிற மாதிரியான உரை அவருடைய பேச்சினுடைய ஒரு சாராம்சமாக இருந்துச்சு. நிறைவில் பார்த்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றப்படுது. என்ன தீர்மானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போது இருக்கக்கூடிய அடிப்படையில், ஏன்னா அவர்கள் எல்லோரும் முதல்வராகட்டும் அல்லது மற்ற கட்சிகளுடைய பிரமுகர்களாகட்டும் முக்கிய தலைவர்களாகட்டும் அவர்கள் சொன்ன விஷயம் இதில் ஒரு குழப்பம் இருக்குது, அதை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தில் அமித்ஷா அவர்கள் சொன்னதில் எங்களுக்கு தெளிவு இல்லை, இன்னும் தெளிவுபடுத்த வேண்டும்ங்கிறதையும் அவர்கள் உரைகளை விவரமாக சொன்னாங்க. நிறைவில் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது என்ன பார்த்தீங்கன்னா, 25 ஆண்டுகளுக்கு இதை பற்றி நம்ம தள்ளி வைக்கிறது நல்லது, 25 ஆண்டுகளுக்கு இதை நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இதை எழுத்துப்பூர்வமாக பிரதமர் மோடி அவர்கள் சொல்லி இதை உறுதிப்படுத்தணும், இல்லைங்க அதெல்லாம் நடத்தலை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எழுத்துப்பூர்வமான உத்தரவாதம் தேவை அப்படிங்கிற விஷயத்தையும் தீர்மானமாக அவர் சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் சொன்னது போல் ஹைதராபாத்தில் இதற்கு அடுத்த கூட்டம், இந்த கூட்ட நடவடிக்கை குழு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கூட்டு நடவடிக்கையுடைய அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெற இருக்கிறது அப்படிங்கிற முக்கியமான விஷயம். எனவே இது நம்ம பொலிட்டிக்கலாக பார்க்கும் பொழுது ஒரு மூமெண்ட் மாதிரி இது தொடங்குது. தொகுதி மறுவரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நேஷனல் லெவலில் கொண்டு போவதற்கான முயற்சிகள் தொடக்க புள்ளியாக அது அமைஞ்சிருக்குது. ஏன்னா அடுத்து ஹைதராபாத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இது ஒவ்வொரு கட்டமாக இப்போ இதில் என்ன பேசி முடிவெடுக்கப்பட்டது, இதில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது, அது அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகிறது, அடுத்த எப்படி செயலாக்கத்துக்கு அதுக்கு சரி வரல அப்படின்னு சொன்னால் அடுத்து என்ன பண்ணுறது, இது மாதிரியான இது ஒரு அடுத்தடுத்த கூட்டங்கள். அந்த கூட்டங்களில் அதில் என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குது, அடுத்து என்ன பண்ணணும், இன்னொன்று அதை சட்டப்பூர்வமாக எப்படி அணுகலாம், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு நடந்த கூட்டத்தை விடவும் அதற்கு அடுத்து நடத்தப்படக்கூடிய கூட்டங்களில் விரிவாக அலசப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது ஒரு முதல் கூட்டம். தமிழ்நாடு அரசு தமிழக அரசு கட்சி கூட்டத்தை கூட்டி எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இது ஒரு கூட்டத்தை அவங்க நடத்தியிருக்கிறாங்க. இதில் மற்ற மாநில முதல் கட்டமாக அவங்களுடைய கருத்துக்களை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. எனவே இது இன்னும் டெவலப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி பொலிட்டிக்கலாகவும் இந்த கூட்டணி பலத்தை நிரூபிக்கின்ற வகையில், அதாவது தாங்களுடைய ஸ்ட்ராங் பிஜேபி அகைன்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, பாஜகவுக்கு எதிரான அந்த கூட்டணி நிலைப்பாடை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த விவாதங்கள் இது நடத்தக்கூடிய இந்த கூட்டங்கள் எல்லாம் கூட பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில மாநில முதல்வர்கள் அதற்கு ஒத்துழைப்பு இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. மேற்கு முதல்வர் அதில் கலந்துக்கல. இது ஒரு பக்கம் இருக்குது. நம்ம இந்தியா கூட்டணி அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, ஆனால் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் இங்கே கலந்துக்கிட்டு கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கார். எனவே இது ஒரு அடுத்தடுத்த கட்டத்தை செல்கின்ற பொழுது பொலிட்டிக்கலாகவும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுவதற்கு மற்ற விவகாரங்களை இது இல்லாத பிற விஷயங்களை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பும் இதனால் ஏற்படக்கூடும். ஆனால் அடுத்தடுத்த கூட்டம் எப்படி நடக்குது, மற்ற மாநிலங்கள் ஹைதராபாத்தில் நடக்கக்கூடிய கூட்டம் மாட்டோம் அவங்க எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறாங்க, அதற்கு அடுத்த நிலையில் நடக்கக்கூடியவர்களை என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறாங்க, அந்த திட்டமிடல் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இதில் ஒரு முழுமையான வெற்றியை தமிழ்நாடு முயற்சி செய்தது ஒரு முழுமையான வெற்றியை நோக்கி பயணப்படுமா அப்படிங்கிறது அடுத்தடுத்த அந்த மாநிலங்கள் அதை எப்படி கொண்டு போகுது, அந்த சீரியஸ்னஸ் அவர்கள் புரிந்து எந்த மாதிரி கொண்டு போறாங்க பொறுத்து தான் அமையும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.